நாங்கள் ஏடிஎம் மிஷின்ஸ் கொடுப்போம். அந்த ஏடிஎம் மிஷின்ஸை நீங்கள் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின்ஸை வைக்கிறது மூலிமா ஜனங்க வந்து அதில் பணம் எடுக்கிறதன் மூலமாக நீங்கள் நிறைய வருவாய் ஈட்ட முடியும்னு ஆசை வார்த்தைகளை காமிச்சு நிறைய கமிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 70க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்ச 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 17 லட்சம் வரைக்கும் பணத்தை முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. ஏறக்குறைய 76 பேர் இன்றைக்கி நாங்கள் கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 76 பேரும் இன்வெஸ்ட் பண்ண தொகை மொத்தம் 2,81,55,000 இருக்குது. இவ்வளோ பெரிய பண மோசடியில் ஈடுபட்டுட்டு அந்த கம்பெனியினுடைய எம்டி துரைசாமி இன்னமுமே அந்த கம்பெனியை இயங்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி ஒரு 76 பேரோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் கமிஷனரை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கமிஷனர் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா தகவல்களையும் கொடுத்து உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த அளவுக்கு சீனியர் சிட்டிசன் முதற்கொண்டு பண மோசடி பண மோசடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய எம்டியை வந்துட்டு உடனடியாக ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கணும் ஆசை வார்த்தை கட்டியிருக்கோம். நான் 5,54,000 ரூபா பே பண்ணியிருக்கிறேங்க. நான் பே பண்ணுறப்ப எனக்கு வந்து என்னென்னு சொல்லியிருந்தாங்கன்னா மாதம் 49,000 ரூபா ப்ளஸ் டிரான்சாக்ஷன் வச்சு உங்களுக்கு கமிஷன் 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இமீடியட்டாக பே பண்ணுங்க. ஆமாங்க, 5,54,000 ரூபாய்க்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியேஷன்கள் சொல்லி ஆசை வார்த்தைகள் ரொம்ப காட்டி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதிலலாம் அவங்க ஆட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு பார்த்து தான் நாங்கள் ஆஃபீஸில் போய் அவங்க பார்த்து. எவ்வளோ நாள் ஆச்சு? எப்போ ஏமாந்து? நான் 2024 ஏப்ரல் 2ஆம் தேதி ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டேங்க. ஒரு 2 டைமில் கட்டினேன், ஃபுல் கட்டிட்டேங்க. இன்றைக்கி வரைக்கும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 வருஷம் நான் பணம் கட்டினதுக்கு உண்டா எல்லா ரெக்கார்ட்ஸுமே நாங்கள் வச்சுருக்கோம். பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இவ்வளோ அமௌண்ட் நம்பி நீங்கள் கட்டினீங்க இல்லையா, எந்த அடிப்படையில் அவங்க நம்புறீங்க? எனக்கு சார் நம்ம சைலேந்திர பாபை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அவருக்கு இது பண்ணாங்க. அவரெல்லாம் வந்திருந்தார், கம்பெனியோட இன்னும் வந்து அவரெல்லாம் வந்திருந்தார். அப்புறம் அவரும் பெரிய ஆள் எல்லாம் சொல்கிறப்போ நிறையா பிகைண்ட் வுட் சேனலில் இதில் பண்ணியிருந்தாங்க. அவங்களையெல்லாம் பார்க்குறப்ப தான் இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய தமிழ்நாடோட மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் முதற்கொண்டு இந்த கம்பெனியோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க. அதனுடைய வீடியோ வந்துட்டு ரொம்ப பிரபலமான சமூக வலைத்தளமான பிஹைண்ட் வுட்ஸில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதை பார்த்த நபர்கள் தான் நம்பிக்கையோட இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க சார்? உங்களை ரீச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. கொஞ்சம் ரீச் பண்ண தெனாவெட்டாக பேசுகிறது, திட்டுறது எல்லாம் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். திட்டுறது இதாக தரேன், எப்போ கேட்டாலும் இதாக தரங்கிறது பெரும்பாலும் அவங்களை ரீச் பண்ணவே முடியல. பெரிய இதாக இருக்குது. எப்போ கேட்டாலும் அவர் வந்து இதில் காண்டாக்டே வரதில்லை. கூட வேலை செய்யவங்களை விட்டு மிரட்டுறது இந்த மாதிரி இதில் சொல்கிறாங்க. சார் இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், உங்களுக்கானது ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தன்னாப்பால் எல்லாம் அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிஷினுக்காக வாங்கினதை எங்கள் மிஷினை கொடுக்காம அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. என்ன செலவு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஏகப்பட்ட செலவுகள் அவங்க. ஆமாம் ஆமாம். பொலிட்டிக்கல் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு சார்? இதை பற்றின இது எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் உங்களை ஏமாற்றிட்டா இருக்கீங்க, ஆனால் நிறுவனம் செயல்படுது, அப்புறம் எப்படி ஏமாற்றிட்டா இருக்குது சார்? எங்களுக்கு பணம் வரல இல்லையா, எதுவுமே எங்களுக்கு இல்லையா. நானே பேசுகிறேன். நான் 45 நாளில் மிஷின் வச்சு தர மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இன்றைக்கி வரைக்கும் 2 வருஷமாக ஆகிப்போச்சுங்க. இது சம்மந்தமாக நாங்கள் பல முறை கேட்குறப்போ பிடிக்கிறப்போ இந்த மிரட்டல் விடுறது, பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்குறது, இந்த இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 2 ஆஃபீஸ் இருந்து 2டையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நவ இந்தியா விவிஆர்எஸ் பில்டிங் செட் பண்ணி இருந்ததுங்க, அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சார் நான் இதில் போய்ட்டு இன்ட்ரோ ஆனேன்னா ஜனவரியில் இதில் பணம் கட்டணும் ஒரு நண்பர் வந்து எங்கிட்ட சொன்னார். அது மூலிமா தான் நான் இன்ட்ரோ ஆனேன். அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. நான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அதில் சிந்து, லக்ஷ்மி அப்படி ஒரு 5-6 பேர் டெய்லியுமே எனக்கு கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஜனவரி 31ஆம் தேதி அதாவது நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு தான் அது அதில் ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்காங்க. எலக்ட்டு, ஜோனு, ப்ரீமியம் பாயிண்ட் 3 வச்சுருக்காங்க. நான் ப்ரீமியம் பாயிண்ட் புக் பண்ணேன். அது வந்து 5 lakhs. உங்களுக்கு வந்து நியூ இயர் ஆஃபர்னால 3 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜனவரி 31க்குள்ளே பணம் கட்டினீங்கன்னா இந்த 3 lakhs உங்களுக்கு நான் 2 lakhs ரிடக்ஷன் பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு மந்த்லி ரெண்ட்டு, கடை ரெண்ட்டு 10,000 ரூபா கொடுத்துருவோம், எலக்ட்ரிசிட்டி 5,000 ரூபா கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு டிரான்சாக்ஷன் பேசிஸ் கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. நான் அந்த நியூ இயர் ஆஃபர் போயிருன்னு சொல்லிட்டு அவசரமாக நானும் ஒரு பார்ட் பேமெண்ட் ஜனவரி 31 கட்டேன். அதுக்கப்புறம் மார்ச் 8ஆம் தேதி ப்ரீமியம் மீதி பாயிண்ட்
பாதி பணம் கட்டிவிட்டு எனக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க, இது ஃப்ளோ ஆகட்டும், நான் மீதி பணம் கட்டுறேன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மீதி பணத்தை நீங்கள் கட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் 45 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சைட் கம்ப்ளீட் பண்ணி தருவோம்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் மார்ச் 8ஆம் தேதி பேங்க் லீவு, நான் என்னால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க எங்கள் ரெஃபரன்சிட்டியும் அனுப்பிச்சு நான் உடனே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு வித்தின் 1 hour 1 or 2 hours நான் சிவகிரி கொடுமுடி சார் அங்கே வந்து வாங்கிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. நான் டெய்லி ஃபோன் பண்ணி அதாவது இதுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்க எங்களை ஃபாலோ பண்ணாங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கள் காலம் போயிடுச்சு. அப்போ வந்து கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு வந்து 45 days கழித்து நான் கேட்குறேன், அந்த அத்தாரிட்டி எங்களுக்கு இன்னும் வரல, அது மறுபடியும் வந்து வேறு மிஷின், ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் நாங்கள் வச்சுருந்தோம், இப்போ ஒரு மிஷின் வந்து மாடிஃபை பண்ணி தரோம், அதுக்கு காலதாமம் ஆகுது. நாங்கள் 45 days மேலே ஆகிடுச்சு, எங்களுக்கு தரல, நீங்கள் எங்கள் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மாத காலத்துக்குள்ளே 6 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தருவோம், நீங்கள் மெயில் பண்ணுங்கண்ணே. மெயில் பண்ணுனா நான் கட்டினது 3 லட்சம், ஆனால் அவங்க எங்களுக்கு திருப்பி மெயில் பண்ணுறாங்க என்னென்னு, நீங்கள் கட்டின 5 lakhs நான் வந்து ஒரு 6 monthக்குள்ளே திருப்பி தரேன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எனக்கு ஃபோர்ஜரின்னு தெரிஞ்சு நான் வந்து ஈரோடு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன். ஓவரால் எவ்வளோ மாதம் ஆச்சுங்க? நான் கட்டி இப்போ 9 months சார், மற்றவங்கெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட 1.5 years மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 2 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் 2 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி தாங்க சார் இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நான் அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் நான் பேமெண்ட் பண்ணேன். இவங்க பேமெண்ட் பண்ணும்போது சொல்கிற பிளான் வந்து ஒன்றா இருக்குது. ஒரு 2 மாதம் நான் அவங்க என்ன சொன்னாங்க, 45 நாள் மிஷின் தரதான் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி 45 நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் 60 நாள் ஆச்சு, 60 நாள் வெயிட் பண்ணேன். 60 நாள் கழிச்சு நான் ஆஃபீஸ் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ நாங்கள் பிளான் மாற்றிட்டோம், நீங்கள் வந்து 3 லட்சம் கொடுத்துருக்கீங்க சார், இன்னும் 2 லட்ச ரூபா, நீ 2 லட்ச ரூபா சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீமியம் ஜோன்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து நாங்களே கொடுத்துருவோம், மிஷின் நாங்களே கொடுத்துருவோம், அந்த எம்ப்ளாயிஸ் சம்பளம் நாங்களே கொடுத்துருவோம், அதுக்கு ஒன்று கமிஷன் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. திரும்பி அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பார்த்தா திரும்பி பிளான் மாறுது, அமௌண்ட் மாறுது, அந்த ப்ரௌச்சர் எல்லாமே மாறுது, டிசைன் எல்லாமே மாறுது. இங்கே ஒரு ரூபாயே பண்ணலைங்க சார். எதுவுமே ஒவ்வொரு மாதம் 3 மாதம் டிஃப்ரெண்ட்டாக பிளான்ஸை மாற்றி மக்களை இன்னைக்கு வரைக்கும் வந்து பணத்தை ஏமாத்தாங்க சார் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் முந்தினத்து கூட அந்த ஓனம் எம்டி வந்து வீடியோ போட்டிருக்காரு, நான் மிஷின் தரேன், அது தரேன் போட்டு தான் இருக்காரு தவிர இன்றைக்கும் மக்களை வந்து ஏமாற்றி தான் இருக்காரு, பேமெண்ட்டை வாங்கிட்டு தான் இருக்காரு. ஒரே ஆஃபீஸ் தான், நவீந்திய ஆஃபீஸ் மட்டும் தான் சார். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க சார், எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் மொத்தம் 2 ஆஃபீஸ், இப்போ ஒரு ஆஃபீஸுங்க சார். இப்போ ஆப்போசிட் யூனிவர்சிட்டி ஷிஃப்ட் பண்ணாங்க, அதுவுமே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 2 ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து காலப்பட்டி ரோட்டில் வந்து அங்கே வந்து விலாங்குறிச்சியில் வந்து ஒரு ஆஃபீஸை வந்து இப்போ வந்து அங்கே ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க சார். எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஒர்க் ஆகுது, அங்கே போய் விசாரிச்சிங்களா சார்? சார் எல்லா இடத்துலையும் மிஷினுக்கு ஒரு 5 to 10 மிஷின் கொடுத்துருக்காங்க சார். மிஷின் வச்சு ஒரு 2 வாரம் மட்டும்தான் அது வேலை செய்யுது. 2 வாரத்துக்கு அப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடுது. அந்த மிஷின் வாங்கினவங்க வந்து கம்பெனிக்கு ரீச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வந்துருங்க நாங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம், பொங்கல் அதாவது இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் ரெடி ஆயிரும், கார்டு ஏற்றுக்கிறது இல்லை, பேமெண்ட் வரல, ஸ்க்ரீன் இதாகிறது இல்லை, எதுவுமே ஒர்க் ஆகுறது இல்லை. ஒரு 2 வாரம் கூட கிடையாது, 1 வாரம் தான் ஒர்க் ஆகுது. நாலு மிஷின் போடுறதுக்கு முன்னாடி நான் போய் விசாரிக்கும் போது நான் போகிறேன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி மிஷின் போட்டிருக்காங்க. அது 1 வாரம் வேலை செய்ததுக்கப்புறம் திரும்ப வேலை செய்கிறது இல்லை. 1 வாரம் இல்லை 2 வாரம் பக்கம் தான் வேலை செய்ததுக்கப்புறம் இப்போ நின்றுச்சு, எங்கேயுமே ஒர்க்கே ஆகலை. ஓகே.